திரு இதயத்துல்லா அவங்க என்னென்னவோ செய்கிறாங்க, காங்கிரஸ் என்ன பண்ணுது? அவங்க செய்கிறதே அவங்க செய்கிறாங்கம்மா. காங்கிரஸ் காங்கிரஸ் வழக்கம் போல அப்படியே உட்காந்துருது. அவ்வளோதான். அப்படியே வேடிக்கை பாரு, அவங்க பாட்டுக்கு மசோதாவில் நிறைவேற்றிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், பண்ணிட்டு போகட்டும். அதுக்கப்புறம் வந்து ஐயோ செய்து விட்டார்களே, ஐயோ ஒரு நாள் ஒருத்தே போடுவாங்க. என்ன சார் என்னம்மா நீங்கள் சார், நான் புலம்பலாம், நீங்கள் புலம்பலாமா சார்? என்னங்க இப்படி நடக்குது நாட்டில்? நான் புலம்பலாம், பிரகாஷ் சார் புலம்பலாம், நாகராஜ் புலம்பலாம், நீங்கள் புலம்பலாமா? நான் எதுவுமே பேச ஆரம்பிக்கல, எல்லாத்தையும் நீங்கள் பேசி முடிச்சிட்டீங்க. நான் நீங்கள் சொல்கிறதா சரின்னு சொல்லி உட்காந்துடுறேன். இதுதான் நீங்கள் எப்பவுமே பண்ணுறீங்க, இதுதான் நானும் கேட்டுட்டு இருக்கிறேன். அதனால் நான் செய்ய போகிறேன். அதாவது ஏதாவது என்னை வாயை திறக்க விடணும். வாயை திறக்க விடல சார், நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்களேன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டே தான் நான் எங்கே வாயை திறக்க, எனக்கு இடமே கொடுக்கலையே. நீங்கள் சொல்லுங்கள். ஏம்மா, எது நடக்குமோ அது நடக்கும். நடப்பதெல்லாம் நல்லதுக்காக நடக்கும், கவலைப்படாதீங்க. அதனால் எதையும் தடுக்க முடியாதுமா. எது இருந்தாலும் தவறுகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அது கரெக்டாகிறது என்றைக்காவது ஒரு நாள் தான். உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை சொல்கிறேன், ஒரு கதையை சொல்கிறேன். மகாபாரத கதை உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். யாரெல்லாம் பாண்டவர்கள் இருந்தாங்களோ அவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக துரியோதனோட போய் சேர்ந்தாங்க. இறுதியுடைய நிலைமை என்னாச்சு, வெற்றி என்பது என்ன நடந்துச்சு? அது மாதிரி இது எல்லா விஷயங்களும் நடக்கும். எல்லா உங்களுக்கு தவறுகளும் செய்யலாம், யாரும் தடுக்க முடியாது. பிஜேபி எதையும் உடைக்கலாம், எதையும் இழுக்கலாம், எல்லா அமைப்புகளையும் தன்மையப்படுத்தலாம், தேர்தல் கமிஷனை தன்னோடு வச்சுக்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லலாம். அந்த ஒரே தேர்தல் அப்புறம் 1 எலெக்ஷன் நோ எலெக்ஷனும் போகலாம். 2029க்கு பிறகு என்னென்ன செய்ய முடியுமே செய்யலாம். ஆனால் தேர் இஸ் அ எண்ட் ஃபார் எவ்ரி திங். எதெல்லாம் வந்து பலமுள்ளவன் ஒரு காரியத்தை சாதிக்கிறானோ அது மாற்றம் வரும். அதுவரை எல்லாரும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எதையுமே தடுக்க